நம்பர் 86 சைஸ் அண்ட் ப்ராஃபிட்டில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. ஓகே, டாப் 100ல் 86th ரேங்க் இருக்கக்கூடிய ரிலையன்ஸ் வந்து நம்ம அரை மணி நேரத்தில் வந்து அலசி போட்டுற முடியாது. இவங்க வந்து லைஃப் ஹிஸ்ட்ரி ஒத்த லைனில் சொல்லணும்னா இட் ஹஸ் பீன் ஆயில் டு பெட்ரோலியம் டு கெமிக்கல்ஸ் டு டெலிகாம் டு ரீட்டைல் டு இப்போது நடக்கக்கூடிய இனிமேல் வரப்போகிற பிஸ்னஸஸ் என்னவோ. ஸோ இட் இஸ் அ கண்டினியூஸ் செயின் ஆஃப் எவல்யூஷன். அவங்க வந்து ஃபோன்ஸ் 500 ரூபாய்க்கு வந்து 2 CDMA ஃபோன் அந்த கொடுக்கின்ற ஸோ அந்த ஸ்கேலிங், அதாவது ஓவர் நைட்டாக இன்றைக்கி லான்ச் பண்ணி ஒரு 3 மாதத்துக்குள்ளே இவங்களுக்கு வந்து ஒரு 10 லட்சம் சப்ஸ்கிரைபர் கொண்டு வருதுன்னா இட் இஸ் நத்திங் ஃபார் தட். வந்து அவங்களுடைய இப்போ ONGC இஸ் அ பப்ளிக் செக்டர் ரிஃபைனரி, ப்ராஃபிட்டபுளாக இருக்குது. இட்ஸ் அ ரிஃபைன். அதே போல் HPCL BPCL பிளாட்ஃபார்ம் மட்டுமே எடுத்து பேசாமல் ரிலையன்ஸோடைய பிக் பிக்சர்ஸ் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 700 மில்லியன் ஏர்னிங் வந்து அவங்களுக்கு இருக்குது. உலகத்தில் இருக்கக்கூடிய லார்ஜஸ்ட் ஃபண்ட் மேனேஜர், மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜராக இருக்கட்டும், பிளாக் ராக் என்ற ஒரு கம்பெனியை போய் அணுகி அவங்க அஃப்கோர்ஸ் பார்ட்னர் பண்ணிட்டாங்க. பார்ட்னர் பண்ணதும் இங்கே அப்ரூவல்ஸ் ஸ்டார்டட் கம்மிங் இன். இன்றைக்கி வந்து தேர் செபி அப்ரூவ்டு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். இன்ஃபேக்ட் அவங்களுடைய லிக்விட் ஃபண்ட்ஸ் அண்ட் சில ஆர்பிட்ராஜ் ஃபண்ட்ஸ் எல்லாம் ஆல்ரெடி ஓப்பனாக இருக்குது. நான் பிளாக் ராக்கும் சின்ன கம்பெனி கிடையாது, லார்ஜஸ்ட் ஆகும் $1 trillion. இன்ஃபேக்ட் நம்ம எக்கானமி சைஸை விட அவங்க மேனேஜ் பண்ணக்கூடிய ஃபண்ட்ஸ் இருக்குது. வணக்கம் சார். வணக்கம் ஸ்டீவ். இந்த வீடியோவில் வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பற்றி கம்ப்ளீட்டாக நம்ம இன்னைக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் சார். இப்போ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்ன்னு நம்ம பேசும்பொழுது அவங்களுடைய ஜியோ பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு இல்லையா, அவங்களுடைய டிஜிட்டல் சர்வீசஸ் தான் நமக்கு மைண்டுக்கு வரும். ஓகே, இந்த கம்பெனி மட்டும்தான் அவங்களுக்கு வந்து பெரிய ஒரு ரெவன்யூ ஸ்ட்ரீமாக இருக்குது அப்படின்னு பொதுவான ஒரு தாட் ப்ராசஸ் வந்து ரிலையன்ஸை பற்றி பேசும்பொழுது வரும். அதுக்கு முக்கியமான காரணம் ஜியோவுடைய எலிவேஷன் அப்படின்றதெல்லாம் பார்க்க முடியுது. 2024-25 இந்த ஃபினான்ஷியல் இயரில் 10 lakh crore வந்து ஒரு டேர்ன் ஓவராக அச்சீவ் பண்ணியிருக்கிறாங்க. அது எந்த ஒரு கம்பெனியும் இந்தியாவில் பண்ணதே கிடையாது. ஐ திங்க் இன்னைக்கு வந்து அதோடைய ரிசல்ட் வரப்போகுது அப்படின்றது ஒரு எக்ஸ்பெக்டடான ஒரு நியூஸாக இருக்குது. நம்ம அவங்களுடைய ரெவன்யூ ஸ்ட்ரீம் லைன் படி பார்க்கும்போது என்னென்ன செக்மெண்ட்டில் என்னென்ன செக்டரில் வந்து அவங்களுடைய பிஸ்னஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் சார். ஃபஸ்ட்டு வந்து ஆயில் டு கெமிக்கல், அந்த இதில் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 6,36,000 crore வந்து அவங்க டேர்ன் ஓவர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். உலகத்தில் நம்பர் 86 சைஸ் அண்ட் ப்ராஃபிட்டில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. ஓகே, டாப் 100ல் 86th ரேங்க் இருக்கக்கூடிய ரிலையன்ஸ் வந்து நம்ம அரை மணி நேரத்தில் வந்து அலசி போட்டுற முடியாது. பட் வி வில் நெவர்தலெஸ் ட்ரை அப்படின்றத சொல்ல முடியும். அண்ட் செகண்ட்லி அவங்களுடைய க்ரோத் ஜேர்னி பார்த்தீங்கன்னா ஐ திங்க் இட்ஸ் அ 45-year-old ஹிஸ்ட்ரி. வந்து நம்மலாம் பிஃபோர் அவர் டைம் ரிலையன்ஸ் வாஸ் ஆல்ரெடி தேர். இவங்க வந்து லைஃப் ஹிஸ்ட்ரி ஒத்த லைனில் சொல்லணும்னா இட் ஹஸ் பீன் ஆயில் டு பெட்ரோலியம் டு கெமிக்கல்ஸ் டு டெலிகாம் டு ரீட்டைல் டு இப்போது நடக்கக்கூடிய இனிமேல் வரப்போகிற பிஸ்னஸஸ் என்னவோ. ஸோ இட் இஸ் அ கண்டினியூஸ் செயின் ஆஃப் எவல்யூஷன். அவங்க வந்து ஆயில் ஆரம்பித்தாங்க, இன்ஃபேக்ட் ஃபைபர், பாலியஸ்டர் ஃபைபரில் ஆரம்பித்த கதை தான் ரிலையன்ஸ். 1970s பார்த்தீங்கன்னா பாலியஸ்டர் ஃபைபர், அதுலேருந்து தான் பெட்ரோகெமிக்கல் பெட்ரோல் அப்படின்றத இது பண்ணாங்க. 80s வந்து ஜாம்நகரில் அவங்களுடைய ரிஃபைனரி செட் பண்ணும்பொழுது 36 months, அதாவது 3 வருஷத்தில் ஒரு கம்ப்ளீட் ரிஃபைனரி செட் பண்ணக்கூடிய ஒரு கேப்பபிலிட்டி அவங்களுக்கு இருக்குன்றதை எஸ்டாப்ளிஷ் பண்ண ஒரு கம்பெனி ரிலையன்ஸ். ஸோ ஃப்ரம் தேர் இட் இஸ் அ கம்ப்ளீட் சர்க்கிள். ஏர்லியர் இட் வாஸ் ஒன்லி ஆயில், அதாவது கச்சா எண்ணெயிலேருந்து பெட்ரோல், டீசல், கெரசின் எக்ஸெட்ரா அப்படின்னு இருக்கிறது. இன்றைக்கி வந்து அது ஒரு கம்ப்ளீட் சர்க்கிள் கம்ப்ளீட் ஆகுது. ஆயில் டு கெமிக்கல்ஸ்ன்னு சொல்லும்போது ஆயில் டு பெட்ரோலியம்லேருந்து ஆயில் டு கெமிக்கல்ஸ் அது ஆல்மோஸ்ட் கோயிங் பேக். இது ஏன் நான் இப்படி சொல்கிறேன்னா, இந்த ரிஃபைனரிஸ் பொதுவாக என்ஜினியரிங் டேர்ம்ஸில், கெமிக்கல் இன்ஜினியரிங்கில் பார்க்க போனால் காம்ப்ளெக்சிட்டி ஃபேக்டர்னு ஒன்று இருக்குது. இந்த காம்ப்ளெக்சிட்டி ஃபேக்டர் வில் டிஃபைன் எந்த விதமான எண்ணெய் வந்து எவ்வளோ தூரத்துக்கு ஒரு ரிஃபைனரி வந்து ஹேண்டில் பண்ண முடியும், இல்லை எவ்வாறு அந்த பிரேக் டவுன் பண்ணி அந்த பை ப்ராடக்ட்ஸை வந்து உண்டு பண்ண முடியும் என்பது தான். ஜாம்நகர் ரிஃபைனரி உள்ள காம்ப்ளெக்சிட்டி ஃபேக்டர் வந்து 21.1. அப்படின்னா அந்த ஒரு காம்ப்ளெக்சிட்டி ஃபேக்டர் இருக்கக்கூடிய ரிஃபைனரி இருக்கக்கூடிய அர்த்தம் என்னென்னா, எந்த விதமான எண்ணெயை கொடுத்தாலும் இட் கேன் ரிஃபைன் தட் டு வாட் எவர் இஸ் இன்பில்ட் இன்டு தட். ஸோ கச்சா எண்ணெய் வந்து எங்கேருந்து ட்ரா பண்ணாலும் அதோட பிரேக் டவுன் ஃபேக்டர்ஸ் இன்டூ கெமிக்கல்ஸ், இன்டூ பெட்ரோல், இன்டூ டீசல், கெரசின், ஏவியேஷன், வாட் எவர் அதில் என்னென்ன இருக்கோ கம்ப்ளீட்டாக பிரித்து மேய்ச்சிடலாம். அதுதான் சிம்பிள். ஸோ இட் இஸ் லைக் அ கம்ப்ளீட் எண்ட் டு எண்ட் சைக்கிள். ஸோ நாட் ஜஸ்ட் வித் பெட்ரோல், பட் அதில் இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸும் வந்து நமக்கு க்ரியேட் பண்ணக்கூடிய
ஒரு கேப்பபிலிட்டி இருக்கிற ஒரு ரிஃபைனரி. ஸோ O2C அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் இஸ் லைக் அ கம்ப்ளீட் லைஃப் சைக்கிள். அந்த கச்சா எண்ணெயோட கம்ப்ளீட் லைஃப் சைக்கிள் பிரேக் டவுன் பண்ணக்கூடிய ஒரு கேப்பபிலிட்டி. அண்ட் டில் அபவுட் 2005-06 அப்படின்றது இல்லை, மேபி 7-8 கூட வச்சுக்கலாம். இந்த சப்ரைம் கிரைசிஸ்லாம் முடிகிற வரைக்குமே ஆயில் டு பெட்ரோல், ஆயில் டு கெமிக்கல்ஸ் தான் மெயின் ஸ்டேயாக இருந்தது. இவங்களோட பிரெட் அண்ட் பட்டராக இருக்கட்டும், இவங்களோட ரெவென்யூஸாக இருக்கட்டும், இவங்களோட ப்ராஃபிட்ஸாக இருக்கட்டும், மற்ற பல சப்சிடரி அந்த காலத்துலையும் இருக்குது. இட் இஸ் நாட் தட் இதெல்லாம் இந்த நேற்று முளைச்ச சப்சிடரி அப்படின்னு சொல்லக்கூடாது. ரிலையன்ஸோடைய சப்சிடரி லிஸ்ட் நீங்கள் ரெஜிஸ்டர் ஆஃப் கம்பெனிஸில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 70-80 கம்பெனிஸ் இருக்கலாம். அதில் நிறைய நான் ஃபங்க்ஷனலாக இருக்கும். பட் ஃபங்க்ஷனலாக இருக்கக்கூடிய அட்லீஸ்ட் ஒரு 30 சப்சிடரிஸ் ஃபங்க்ஷனல் ஏதோ ஒரு விதத்தில் ரியல் எஸ்டேட்டுக்கு இருப்பாங்க, இது இருப்பாங்க. பெரிய இம்பேக்ட் இருக்காது, பட் தேர் இதெல்லாம் கம்பெனிஸ் இருக்குது. ஸோ அப்போ வந்து இந்த ரீட்டெயிலாக இருக்கட்டும், மற்றபடி டெலிகாமாக இருக்கட்டும், இது எல்லாமே ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்டு பிளேயர், பட் நாட் மச் ஆஃப் ஆக்ஷன். இவங்களுடைய மெயின் ஏர்னிங்ஸ் வந்து கிட்டத்தட்ட 59.4% வந்து அவங்களுடைய ரெவன்யூ ஸ்ட்ரீம்ன்றது வந்து O2Cலேருந்து தான் இருக்குது. ஸோ தட் இஸ் ஸ்டில் தேர் மோஸ்ட் பவர்ஃபுல் என்ஜின். ஏன்னா பிகாஸ் இவங்களோட பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி என்னன்னு பாருங்கள். ஐ மீன் எவல்யூஷன் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லக்கூடாது. எவல்யூஷன் என்னன்னா எப்போவுமே கன்சியூமர், அதாவது ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு கன்சியூமருக்கு தேவைப்படுகின்ற அனைத்து பொருட்களுக்கும் தான் இவங்க வந்து அந்த ஃப்ரண்ட் லைனில் இருப்பாங்க. இப்போது பெட்ரோல் இல்லாமல் ஒரு எக்கானமி செயல்படாது. நம்ம எக்கானமின்னு இல்லை, எந்த எக்கானமியும் செயல்படாது. ஸோ யூ நீட் அது ஏவியேஷன் ஃபியூலாக இருக்கட்டும், பெட்ரோலாக இருக்கட்டும், டீசலாக இருக்கட்டும், whatever. அவங்களோட பிஸ்னஸ் லைன்ஸ் பாருங்கள், அதுலேருந்து மைக்ரேட் ஆனது டெலிகாம் அண்ட் மொபைல் சர்வீசஸ் இல்லையா? இது இல்லாமல் ஒரு மொபைல் ஃபோன் இல்லாமல் இப்போ ஒரு மனுஷன் இருக்க முடியாது. மனிதர்களை இயக்குவது, மனிதர்கள் இயக்குவது ரெண்டுமே தட் இஸ் வாட் தே டூ. இதுதான் மெயின். அடுத்தது மூன்றாவது வந்து ஃபண்டமெண்டல் நெசசிட்டி ஆஃப் மேன், ஃபுட், க்ளோதிங், ஷெல்டர்னு சொல்கிறோமே அந்த க்ளோதிங் செக்டர். ஸோ ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸ், ரிலையன்ஸ் ரீட்டைல், இது ரெண்டுமே வந்து அந்த ரீட்டைல் பிளாட்ஃபார்மில் கீழே இருக்குது. அதான் சார், இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நான் ரிலையன்ஸ் ரீட்டைல் பற்றி பேசணும்னு நினைக்கிறேன் சார். அது பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய ரெவன்யூ ஸ்ட்ரீமில் கிட்டத்தட்ட 30.8% வந்து கான்ட்ரிபியூஷன் பண்ணுது. கிட்டத்தட்ட 2024-25 ஃபினான்ஷியல் இயரில் 3,30,000 crore வந்து அவங்களுக்கு ரெவன்யூ இருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது. இப்போ இந்த செக்மெண்ட்டில் வந்து நிறைய காம்படிட்டர்ஸ் வந்து இருக்கிறாங்க. எப்படி அவங்களால வந்து இது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்களால இந்த மார்க்கெட்டில் இருக்க முடியுது? பொதுவாக ஸ்டீவ், இவங்களுடைய பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா த ஸ்கேலிங் ஆஃப் தேர் ஆப்ரேஷன். இது வந்து இந்தியாவில் வெரி ஃபியூ கம்பெனிஸ் வந்து இந்த ஸ்கேலில் ஒரு கம்பெனியை லான்ச் பண்ணி கொண்டு போகிறது, இல்லை ஒரு புது தாட் ப்ராசஸை வந்து உருவாக்கி அந்த ஸ்கேலிங் அப் ப்ராசஸ் இருக்குல்ல, இது பொதுவாக வந்து இட்ஸ் அன் எக்ஸ்பர்டீஸ். இது வந்து எல்லாருக்குமே இந்தியாவில் இருக்க பல கம்பெனிஸுக்கும் இல்லாத ஒரு ஸ்கில் தான் ரிலையன்ஸ் கிட்ட இருக்குன்றது. அவங்க எது செஞ்சாலுமே அந்த ஸ்கேல் வந்து அப்படி இருக்கும். நீங்கள் எடுத்து பாருங்கள், ஆயில் டு பெட்ரோ கெமிக்கல் தேவர் ஆல்மோஸ்ட் லைக் அ மோனோபோலி. ONGC எல்லாம் கூட ரிஃபைனரிங்காக இருந்தது, பட் இட் வாஸ் ஸ்டில் ரிலையன்ஸ் தட் வாஸ் த மெயின் ஸ்டே. டெலிகாம் சர்வீசஸில் உள்ள வந்தாங்க. பிஃபோர் நான் இந்த ஜியோவுக்கு முன்பதாக இந்த CDMA பிளாட்ஃபார்மில் ரிலையன்ஸ் இருந்தது அந்த காலத்தில். அது வந்து அஃப்கோர்ஸ் அது அண்ணன் தம்பி பிரிவில் அது இட் வெண்ட் ஆஃப் டு அனில் அம்பானி. இட் டிடன்ட் டூ வெரி வெல், அது வேறு விஷயம். பட் அந்த லான்ச் பண்ணக்கூடிய ஸ்கேல் 500 ரூபாய்க்கு ஒரு மொபைல் ஃபோன் கொடுக்குறதுன்றது அந்த காலத்தில் வாஸ் அன்ஹர்ட் ஆஃப். ஏன்னா இட் இஸ் அ வெரி ஸ்ட்ரேஞ்ச். இன்ஃபேக்ட் 2 phones 500 ரூபாய்க்கு வந்து 2 CDMA ஃபோன் அந்த கொடுக்கின்ற. ஸோ அந்த ஸ்கேலிங், அதாவது ஓவர் நைட்டாக இன்றைக்கி லான்ச் பண்ணி ஒரு 3 மாதத்துக்குள்ளே இவங்களுக்கு வந்து ஒரு 10 லட்சம் சப்ஸ்கிரைபர் கொண்டு வருதுன்னா இட் இஸ் நத்திங் ஃபார் தட். தட் இஸ் த சைஸ் ஆஃப் த ஸ்கேல். ஸோ நீங்கள் கேட்ட இந்த கேள்விக்கான மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் அண்ட் பாசிட்டிவ் வந்து அந்த ஸ்கேலிங் அப் ஆப்ரேஷன் தான். இப்போது ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை ரிலையன்ஸ் ரீட்டெயிலாக இருக்கட்டும், இது ப்ரைமரி வந்து அவங்களுடைய ஸ்கேலிங் அப் ஆப்ரேஷன் தான். இவங்களோட காம்படிட்டர் அப்படின்னு பார்க்க போகும்னா முக்கியமாக அவென்யூஸ், hopefully will be touching upon that. டிமார்ட்டோடைய அவென்யூ சூப்பர் மார்க்கெட். ஆக்சுவலாக நம்ம அதை பற்றியெல்லாம் பேச இருந்தோம். ஆமாம். ஸோ இது வந்து இதை நீங்கள் கேட்ட இந்த கேள்விக்கான ஒரு பதில் இந்த ஒரு ஜிஸ்டில் நம்ம புரிஞ்சிடும். அவங்க வந்து ஒரு ப்ராபப்ளி 200-250 ஷாப்ஸ் வச்சுருப்பாங்க. இவங்க வந்து 18,000 ரீட்டைல் அவுட்லெட்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ கம்பேரிசனே இருக்காது. அவங்க வந்து 12 or 13 ஸ்டேட்ஸில் இருக்குது, இவங்க வந்து ஆல் 22 ஸ்டேட்ஸில் வந்து. சார் இன்ஃபேக்ட் வந்து இப்போ ரிலையன்ஸ் டிஜிட்டல்லாம் இருக்கு இல்லையா, இப்போ ரிலையன்ஸ் டிஜிட்டலுக்கு வந்து காம்படிட்டர்ஸ் லோக்கல் பிளேயர்ஸே இருக்காங்க. இப்போ நம்ம ஊரில் வந்து வசந்தன் கோ, சத்யா அப்படின்னு நம்ம நிறையா சொல்லிகிட்டே போகலாம். ஸோ இது மாதிரி லோக்கல் பிளேயர்ஸ் வந்து நிறைய எல்லா ஸ்டேட்லேயுமே இருக்காங்க. எப்படி அதில் எல்லாம் வந்து இவங்களால ஒரு மார்க்கெட் லீடராக வர முடியும்? ஸ்கேல் தான். சரி, இப்போ வசந்தன் கோ வந்து சவுத்தில் ஒரு பெரிய பிளேயராக இருக்குது, பட் நம்பர் ஆஃப் தேர் ஷாப்ஸ் அவுட் சைட் ஆஃப் த சவுத், நார்த்தாக இருக்கட்டும், வெஸ்டாக இருக்கட்டும், கடைகள் இருக்குது. நான் இல்லைன்னுலாம் சொல்ல வரல, கடைகள் இருக்குது.
பட் இந்த ஸ்கேலிங் ஆஃப் ஆப்ரேஷன் வந்து இவங்களால முடியாது. இரண்டாவது, இவங்களுடைய கேப்பபிலிட்டி டு யூஸ் த ஜியோ பிளாட்ஃபார்ம் அண்ட் டெலிவர் டிஜிட்டலி. இப்போது ரிலையன்ஸ் டிஜிட்டல்ன்றது நீங்கள் வந்து இப்போ ஒரு ஏர் கண்டிஷனர் வேணும் அப்படின்னா யூ கேன் ஆர்டர் இட் ஆன்லைன். இப்போ வசந்தன் கோ மாதிரி கம்பெனிஸும் ஆன்லைன் லிமிடெட் சர்க்கிளில் வந்து ஃப்ரீ டெலிவரி நீங்கள் கடைக்கு போய் வாங்க. இது நான் வீட்டில் உட்காந்தபடியே நான் ரிலையன்ஸ் டிஜிட்டல் ஆர்டர் பண்ணால் அது பாம்பேலேருந்து எனக்கு நியரஸ்ட் ஷோரூம் வழியாக எனக்கு டெலிவர் ஆகக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்குது. மூன்றாவது, ரிலையன்ஸ்ன்றது பிராண்ட் நேம். அதுதான் நான் சொல்கிறேன்ல, லைக் அ ஹவுஸ் ஹோல்ட் பிராண்ட். நீங்கள் அந்த சொன்ன பியூட்டிஃபுல் கொட்டேஷன், மனிதர்களை எங்கே மனிதரால் இயங்கப்படுறது எல்லாமே இவங்க கையில் இருக்குது. அண்ட் தட் ஐ திங்க் தட் ஸ்கேலிங் இஸ் வாட் கிவ்ஸ் தம் தி அட்வான்டேஜ். அது எந்த ஒரு பிஸ்னஸில் அவங்க என்டர் ஆனாலுமே ரிலையன்ஸ் என்ற அந்த ரிலையபிலிட்டி ஆஃப் த பிராண்ட் கிவ்ஸ் தம் த ஸ்கேலிங் தட் தே நீட். அது எந்த பிஸ்னஸாக இருக்கட்டும், பெட்ரோகெமிக்கலாக இருக்கட்டும், இன்ஃபேக்ட் செட்டிங் அப் ஆஃப் பெட்ரோல் பம்ப்ஸ். ரிலையன்ஸ் பெட்ரோல் பம்ப்ஸ் வந்து ஹைவேஸில் நீங்கள் பார்க்கலாம். அது வந்து ஒரு பெரிய தட் வாஸ் அ ஹியூஜ் மார்க்கெட். அதே போல் ரிலையன்ஸ் இன்ஃபோகாம், அதாவது அவங்க ப்ரைமர்லி மொபைல் சர்வீசஸ் ஜியோ மூலமாக வருகின்ற அந்த ஸ்கேலிங் ஆஃப் ஆப்ரேஷன் பாருங்கள். சிம்பிள் எக்ஸாம்பிள், திருப்பி அந்த ஸ்கேலுக்கு நான் திருப்பி ஏன் வர்றேன்னா, ஜியோ பிளாட்ஃபார்ம் வர்றதுக்கு முன்பதாக 2015-16 பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து ரேங்கிங், நீங்கள் இன்டர்நெட் சப்ஸ்கிரிப்ஷன் ரேங்கிங் பார்த்தீங்கன்னா 155வது இடத்துல தான் இந்தியா இருந்தது. பட் 2014 ஜியோ பிளாட்ஃபார்ம் 15 சாஃப்ட் லான்ச்சு, 16 பப்ளிக் அவேர்னஸ், வி பிகேம் த நம்பர் 1 இன் டேட்டா கன்சம்ஷன். அந்த 15 to 16 மாற்றம் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்தியாவில் பிளாட்ஃபார்ம் கூடுதல் வந்துச்சா, இல்லை திடீரென்று எப்படி இந்த ரேங்கிங் 155லேருந்து ஒன்றாவது ரேங்கிங் வந்துச்சுன்னா, இட் வாஸ் அ லான்ச். டிஜிட்டல் ரெவல்யூஷனுக்கு வந்து பிரைமரி கான்ட்ரிபியூஷன் பெருசு அக்ராஸ் அ கண்ட்ரி, நாட் ஜஸ்ட் சிட்டிஸ். அது டயர் 1 அப்படின்றது சொல்லக்கூடாது, டயர் 5 வரைக்குமே அவங்க ரீச் இருக்குது. இன்ஃபேக்ட் ஊரில் யூ லீவ் த மெட்ரோ சிட்டிஸ் அண்ட் கோ அவுட் டுடே. இன்ஃபேக்ட் இன்னும் ஜியோ கனெக்டிவிட்டி இஸ் லைக் அமேசிங். அதில் வந்து சார் இப்போ இந்த ஆயில் அண்ட் கெமிக்கல்ஸ்லாம் எனக்கு இன்னொரு கேள்வி கூட இருக்குது சார். இப்போ வந்து கவர்மெண்ட்டுமே வந்து நிறுவனங்கள் வச்சுருக்காங்க, அரசுடைமையான நிறுவனங்கள் இருக்குது. இப்போ அவங்கள டாமினேட் பண்ணி இவங்களால எப்படி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பிஸ்னஸ் ரன் பண்ண முடியுது? ஸ்கேல் ஆஃப் ஆப்ரேஷன் வந்து அவ்வளோ பெருசு. ஐ திங்க் சரி, ஒரு அரசாங்கம் வந்து அவங்களுடைய இப்போ ஓஎன்ஜிசி இஸ் அ பப்ளிக் செக்டர் ரிஃபைனரி, ப்ராஃபிட்டபுளாக இருக்குது, இட்ஸ் ரிஃபைன். அதே போல் ஹெச்பிசிஎல், பிபிசிஎல், ஐஓசி, இது எல்லாமே ரிஃபைனரி வச்சுருக்காங்க. அதே சமயத்தில் ரீட்டைல் ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனியும் இருக்குது. பட் இந்த கம்பெனிஸ் எல்லாமே ஏன் சஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸ்டீவ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய அண்டர் ரிகவரி ஃப்ரம் எல்பிஜி. இரண்டாவது, தேர் வாஸ் அ டைம் வென் இந்த ஃபியூவல் ப்ரைஸ் எல்லாமே கண்ட்ரோல்டு வச்சுருக்க அரசாங்கம் வந்து அட்மினிஸ்ட்ரேட் ப்ரைஸிங் மெக்கானிசம் இன்னும் கூட ஏறக்குறைய அந்த மாதிரி தான் இருக்கும். தோ ஃப்ரீ ஹேண்டு கொடுத்துருக்கு அப்படின்றது அரசாங்கம் சொன்னாலுமே இன்டர்நேஷ்னல் ப்ரைஸிங் பிரகாரம் வந்து நம்மளோட ப்ரைஸிங் மூவ் ஆகாது. அது வந்து சர்டன்லி நான் சொல்லிடுறேன். ஸோ இது வந்து அட்மினிஸ்ட்ரேட் இப்போ இல்லை, நான் வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்பு தான் நான் கதையை நான் சொல்கிறேன். ஸோ இந்த ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் எல்லாமே அட்மினிஸ்ட்ரேட் ப்ரைஸிங், அரசாங்கம் சொல்கிற வேலையில் தான் நீங்கள் பெட்ரோல் டீசல்லாம் விற்க முடியும். அவங்க நிர்ணயிக்கிற ப்ரைஸ் தான் நீங்கள் கொடுக்க முடியும். எல்பிஜி அந்த மாதிரி தான், ஸ்லோலி தான் அது வந்து அந்த மாற்றங்கள் வந்து. ஸோ அந்த காலத்தில் இருந்தக்கூடிய அந்த அண்டர் ரிகவரிஸ் ப்ளஸ் ப்ரெசென்ட் அண்டர் ரிகவரி இஸ் வெரி ஹியூஜ். ஸோ இவங்களோட ப்ராஃபிட்ஸில் ஹிட் ஆகக்கூடியது வந்து இவங்களுக்கு. இப்போ ரிலையன்ஸ் வந்து கேஸ் டிஸ்ட்ரிபியூஷன் கிடையாது, அண்டர் ரிகவரி கிடையாது. அவங்க வந்து ரிஃபைன் பண்ணுறாங்க, ஒன்று எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, இல்லாட்டி டொமெஸ்டிக் லோக்கல் கன்சம்ஷன் த்ரூ தேர். இவங்க எல்லாம் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் வந்தது மச் ஆஃப்டர் இந்த கவர்மெண்ட் கொஞ்சம் ஃப்ரீடம் கொடுத்து வந்த பிறகு தான் ரிலையன்ஸோடைய பெட்ரோல் பம்ப் வந்ததாக இருந்தாலும் சரி, வாட் எவர் இட் இஸ். அண்ட் ஆல்மோஸ்ட் 10% ஆஃப் இந்தியாஸ் எக்ஸ்போர்ட்ஸ் பை ரிலையன்ஸ் தான். ஸோ திரும்பியும் ஸ்கேல் தான் நம்ம வரோம். ஸோ ஆயில் டு கெமிக்கல்ஸ், இப்போது இந்த கோவிட் டைம்லலாம் நம்ம இந்த ரஷ்யன் க்ரூட் வந்து வாங்கி, ரஷ்யா மேலே ஒரு பேன் இருந்தது. ஏன்னா ரஷ்யன் யூக்ரைன் போர் நடக்கிற சமயத்தில் ரஷ்யன் க்ரூட் வந்து யூரோப்பியன் கண்ட்ரிஸ் வாங்கக்கூடாது அப்படின்னு நம்ம என்ன பண்ணோம். இன்ஃபேக்ட் கம்பெனிஸ் லைக் ரிலையன்ஸ், எஸ்ஆர் எல்லாம் பெரிய ரீஸ்டார்ட் பண்ணதே இது மூலமாக தான். ரஷ்யன் க்ரூடை வாங்கி நம்ம வந்து இங்கே ரிஃபைனிங்னா இவங்கள மாதிரி ரிஃபைன் பண்ணி இங்கேருந்து யூரோப் அண்ட் அதர் மற்ற பல நாடுகளுக்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழல் நம்ம பார்த்தோம். பர்டிகுலர்லி ஆஃப்டர் 2022 அப்புறம் இது வந்து அரசாங்க ரிஃபைனரி மூலமாக செய்ய முடியாது. இட் ஹேட் டு பி அ ப்ரைவேட் அரேஞ்ச்மெண்ட் வித் ராஸ்நெஃப்ட் அண்ட் அதர்ஸ் ரஷ்யன் ரிஃபைனிங் கம்பெனிஸ். இந்த மாதிரி பண்ணி ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஏர்னிங் அரசாங்கத்துக்கும் சம்பாதிச்சு கொடுத்துருக்கு, இவங்களுக்கும். ஸோ ஐ திங்க் த ஸ்கேல் ஆஃப் ஆப்ரேஷன், அதான் நான் சொல்கிறேனே, ஜாம்நகர் சைஸில் இருக்கக்கூடிய இந்த சைஸில் ஒரு ரிஃபைனரி, ப்ரைவேட் செக்டர் ரிஃபைனரி
உலகத்தில் நம்மக்கிட்ட ஐ திங்க் வேறு எங்கேயுமே இருக்காதுன்னு தான். இந்த போர்ட்டு செக்மெண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா முந்த்ரா போர்ட்டு தான் வந்து மிகப்பெரிய முந்த்ரா போர்ட் ஆமாம் சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி இவங்களுடைய ஃப்ளாக்ஷிப். ஆமாம் ஃப்ளாக்ஷிப். சார் இப்போ இந்த ஜியோ பிளாட்ஃபார்ம்ஸில் பார்த்தோம்னா டிஜிட்டல் சர்வீசஸில் அவங்க 2024-2025 ஃபினான்ஷியல் இயரில் கிட்டத்தட்ட ஒரு 12% வந்து அவங்களுடைய ரெவன்யூ ஸ்ட்ரீம் வந்திருக்கு. இந்த செக்மெண்ட்லேருந்து மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 1,28,218 சொல்கிறாங்க crore அவங்களால வந்து ரெவன்யூ பண்ண முடிஞ்சதுக்கு. நம்ம ஆல்ரெடி டெலிகாம் சர்வீசஸ், அவங்களுடைய 5G கனெக்டிவிட்டி எல்லாத்தையும் பேசிட்டோம். ஆயில் அண்ட் எக்ஸ்ப்ளோரேஷன் அந்த செக்மெண்ட்டில் வந்து ரிலையன்ஸுடைய பொசிஷன் என்ன சார்? இவங்க தான் லீடிங் பிளேயரா இல்லை வந்து நிறைய பேர் இருக்காங்க? அதில் இவங்க இல்லை நிறைய பேர் இருக்கிறாங்க. பிகாஸ் இது வந்து நான் சொல்கிற மாதிரி இது வந்து கேபிட்டல் இன்டென்சிவ், இது வந்து லேபர் இன்டென்சிவ். நம்ம எடுக்கணும், இது வந்து எடுத்துகிட்டு அப்புறம் தான் ரிஃபைனிங். தேர் இஸ் அ ஹியூஜ் டைம் கேப் பிட்வீன் ஃபைண்டிங் ஆஃப் கேஸ், அப்புறம் அது வந்து அரசாங்கத்திட்ட சொல்லி அது மைன் பண்ணி வெளியில் எடுத்து அது ப்ராசஸ் பண்ணி வெளியேற்றி நீங்கள் அது லாபம் சம்பாதிக்கிறதுக்கு த டைம் டு கன்வர்ஷன் இஸ் வெரி ஹை. தே ஆர் அ பிளேயர், நான் இல்லைன்னுலாம் சொல்லலை. ஏன்னா ஆப்வியஸ்லி KG4 வந்து இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிளேயர் வந்து ரிலையன்ஸ் தான். அதே போல் யூஎஸில் வந்து ஷேல் ஆயில், இது வந்து 2008 ஷேல் கேஸ் அண்ட் ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷன் அப்படின்ற ஒன்று யூஎஸ் மார்க்கெட்ஸ் வந்து ஓப்பன் செய்யும்போது ரிலையன்ஸ் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்ப்ளோரேட்டரி ஹார்டிஸ் ஆயில் அப்படின்ற ஒரு கம்பெனி கூட டைஅப்லாம் பண்ணி இவங்க வந்து ஷேல் எக்ஸ்ப்ளோரேஷனுக்கும் அங்கே போயிருந்த ஒரு காலகட்டம் இருக்குது. இன்றைக்கு வந்து அது அவ்வளோ பெரிய ஆக்டிவாக இல்லை, யூஎஸில் இப்போ ஆக்டிவிட்டி கிடையாது. பட் KG4 வந்து இவங்க ஐ திங்க் ப்ரிட்டி டாமினன்ட் பிளேயர். பட் ரிஃபைனிங் அண்ட் ரிஃபைனிங்கை விட மைனிங்கில் வந்து ONGC ஐ திங்க் இஸ் அ பிகர் பிளேயர். ஏன்னா நேஷ்னலைஸ்ட், அவங்களோட ப்ரைமரி ஒர்க்கே அதுதான். ஏன்னா தே மைன் ஃபார் ஃபியூவல். ஸோ ஐ திங்க் ரேங்க் 2 or ரேங்க் 3 வில் பி ரிலையன்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபியூவல் எக்ஸ்ப்ளோரேஷன். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸை பொறுத்தவரையில் எல்லா செக்மெண்ட்லேயும் இருக்காங்க. மக்களை இயக்கக்கூடிய இல்லை மக்கள் வந்து அதனால் இயங்கக்கூடிய எல்லா ஃபீல்ட்லையுமே இருக்காங்கன்னு நம்ம பேசணும். குறிப்பாக அந்த மீடியா அண்ட் என்டர்டைன்மெண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய நியூஸ் சேனல்ஸ் வச்சுருக்கிறாங்க. ஜியோ ஹாட்ஸ்டார் வந்து அவங்க இப்போ வாங்கிட்டாங்க. அப்புறம் வியோகான் 18. ஸோ நிறைய செக்மெண்ட்டில் வந்து அவங்க இருக்கிறத பார்க்க முடியுது. மீடியா அண்ட் என்டர்டைன்மெண்ட்டை பொறுத்தவரையில் ஒரு குறைந்த ரெவன்யூ தான் கொடுத்துருக்கு. இருந்தாலும் இந்த செக்மெண்ட்டில் அவங்களால ஸ்கேல் அப் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா சார்? ஆமாம், ஐ திங்க் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் ஃபார் இந்த ஹாட்ஸ்டாரோட அவுட்ரைட் பர்ச்சேஸ் வந்தது, ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் வந்து இது மட்டும் இல்லை, நம்ம வந்து OTT பிளாட்ஃபார்ம் மட்டுமே எடுத்து பேசாமல் ரிலையன்ஸோடைய பிக் பிக்சர்ஸ் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 700 million ஏர்னிங் வந்து அவங்களுக்கு இருக்குது, which is 2024 earnings, which is pretty sizable. அது வந்து ஒரு பெரிய சைஸ். அவங்க வந்து அது மெயின் பிஸ்னஸ் கிடையாது. அவங்களோட மெயின் பிஸ்னஸ்ன்னு பார்க்க போனால் ரீட்டைல், டெலிகாம், ஆயில் டு கெமிக்கல்ஸ், இதுதான். ஃபிலிம்ஸ் அண்ட் மீடியா இஸ் ஐ திங்க் த லாஸ்ட் ஆஃப் த ப்ரையாரிட்டிஸ். பேக்கப் எகெயின் கன்சியூமர் ஃபேஸிங் தானே. இப்போ கன்சம்ஷன் ஹை தானே. ஃபோன் வந்து நீங்கள் ஜியோ பிளாட்ஃபார்ம் ஜியோ கனெக்டிவிட்டி உதாரணத்துக்கு சொல்கிறேன், அதை வச்சு நீ என்ன பார்க்க போகிறீங்க? OTT பார்க்குறீங்க இல்லை யூடியூப்பில் மீடியா கன்சியூம், இட் இஸ் த கன்சம்ஷன் ஆஃப் மீடியா தானே ஃபோனில். ஸோ பை ப்ராடக்டை நம்ம வந்து கேட்சப் பண்ணுறது அதே தான். ஸோ இப்போது பிஸ்னஸ் நியூஸாக இருக்கட்டும் இல்லை மெயின் ஸ்ட்ரீம் நியூஸாக இருக்கட்டும், அதே சமயத்தில் ஃபைனான்ஷியல் நியூஸ் பிளேயர்ஸாக இருக்கட்டும், இதெல்லாமே. ஸோ ஒரு உதாரணத்துக்கு சொல்லப்போனால் ஜஸ்ட் ஆஸ் அ மேட்டர் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்ம பார்க்க போகணும்னா ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸ் தவிர ஒரு சில பிராண்ட்ஸ் வந்து நமக்கு தெரியாமல் இருக்குது. ஃபார் இன்ஸ்டன்ஸ் மெடிக்கல் அண்ட் ஃபார்மசியில் வந்து ரிலையன்ஸ் பிளேயராக இருக்காங்க. அது வந்து உங்கள் லிஸ்ட்டில் வராது, பிகாஸ் இட்ஸ் நாட் அ லிஸ்டட் கம்பெனி. நெட் மெட்ஸ் அப்படின்ற ஃபார்மசி இருக்குது, செயின், இட்ஸ் அ செயின், அப்போலோ ஃபார்மசி மாதிரி நெட் மெட்ஸ், தட் இஸ் பியூர்லி ஓன் பை ரிலையன்ஸ். நிகேதன் அப்படின்ற உடை ஜவுளி இருக்குது, கொஞ்சம் ஹையர் அண்ட் சாரீஸ் இதெல்லாம் விற்கிறது, தட் இஸ் இவங்களோட பிராண்ட், ரிலையன்ஸோட பிராண்ட். ஸோ திஸ் கோஸ் ஆன் லைக் திஸ். நிறைய வந்து நமக்கு தெரியாமல் பட் ஆல்ரெடி supported and funded as a subsidiary of Reliance platforms or Reliance Trends or Reliance Fashion அப்படின்றது ஆட்டோமேட்டிக்கில் இருக்குது. ஸோ ஃபார்மசி செயினில் இருக்கிறது நமக்கு யாருக்கும் தெரியாது, பட் நெட்மெட்ஸ் இஸ் ஆக்சுவலி ரிலையன்ஸ் கம்பெனி. நம்ம மீடியாவோட நிப்பாட்டுறோம், பட் ஃபார்மசிலையும் இருக்கான்றதை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஸோ ஐ திங்க் தி பிக்கெஸ்ட் திங் இஸ் தட் வேர் எவர் தேர் இஸ் அ கன்சியூமர் ஃபேஸிங், டாய்ஸாக இருக்கட்டும், ஹேம்லிஸ்ன்ற டாய்ஸ் வந்து இவங்க வாங்கியிருக்காங்க. ஹோட்டல்ஸாக இருக்கட்டும், இந்தியாவில் பெரிய அளவுக்கு ஹோட்டல் செயின் கிடையாது, பட் அப்ராட் தே ஹேவ். நியூயார்க்கில் இருக்கட்டும், லண்டனில் இருக்கட்டும், இவங்க ரிலையன்ஸ் ஹோட்டல்னே சார், ரிலையன்ஸ் ஹோட்டலில் வேறு பேரில் வச்சுருக்காங்க. ஓகே, அது அப்படியே வாங்கியிருக்காங்க. அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை ப்ரைம்
பிளாசா, ஐ திங்க் ஒன் ஆஃப் தேர் பிளாசா ஹோட்டல், ஐம் நாட் ஷுவர். பட் இது வந்து அதே பேர் அண்ட் ஸ்டைலில் வச்சுருக்காங்க. பட் ஓனர்ஷிப் வந்து பை ரிலையன்ஸ். அதே போல் யூனோ இப்போது ரீசெண்ட் டைம்ஸில் இந்த இன்னும் வராமல் இருக்கிறது அந்த எலக்ட்ரிக் கார்ஸ் இதெல்லாம் தான். பட் அதில் திங்க் கொஞ்சம் சேஃப்கார்டில் இருக்காங்க. ஆனால் எலக்ட்ரிக் பேட்டரிஸாக இருக்கட்டும், க்ரீன் எனர்ஜியாக இருக்கட்டும், சோலார் பேனலாக இருக்கட்டும், வேஃபர்ஸாக இருக்கட்டும், செமிகண்டக்டர்ஸாக இருக்கட்டும், ஆர்டிஃபிஷியல் இதெல்லாம் சைடில் ஒரு பக்கம் போயிட்டு தான் இருக்குது. நேரம் வரும்பொழுது நான் சொன்ன மாதிரி இவங்க வச்சிருக்கிற ஒவ்வொரு கம்பெனிஸ் ஐதர் அண்டர் இன்ஃபோகாம் லேபிள் ஆர் மற்ற பல ரெஜிஸ்டர்ட் கம்பெனி இருக்குது. பட் அன்யூஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி பேரில் வந்து திடீர்னு லான்ச் வரும்பொழுது we may wake up. இன்னைக்கு எல்லாமே வந்து ஃபோன் நம்பர் தான் சார். ஃபோன் நம்பர் அக்வயர் பண்ணி வச்சிருக்கிறதுல ரிலையன்ஸ் வந்து டாப் மோஸ்ட் ஒன்று. ஸோ அவங்களுடைய சப்ஸ்கிரைபராக ஏதோ ஒரு வகையில் இருக்கிறதுனால ஈஸியாக அவங்களால கன்சியூமர்கிட்ட போய் சேர்ந்துட முடியும். ஸோ அதனால பை ப்ராடக்ட்ஸை எப்படியெல்லாம் கொண்டு வர முடியுமோ எல்லாத்தையுமே கொண்டு வந்துருக்காங்க. இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸ் என்னென்னலாம் ஆஃபர் பண்ண போறாங்க அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி கொஸ்டின்லாம் இருந்தது. இப்போ அது வந்து ஒரு தனி லிஸ்டட் கம்பெனியா கொண்டு வந்திருக்கிறாங்க. ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸ் பொறுத்தவரை அதுக்கு இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் என்ன சார்? ஜியோ ஃபின் வந்து இனிஷியலி தே ஸ்டார்டட் அவுட் அஸ் லோன்ஸ், இந்த ஸ்மால் குவிக் லோன் சர்வீசஸ், பஜாஜ் ஃபின்சர்வ் மாதிரியா? பஜாஜ் ஃபின்சர்வை விட அதாவது இது ஏன் அப்படின்றத நான் சொல்ல வந்தேன்னா, அந்த ஒரு காலகட்டத்தில் ஜஸ்ட் ஆஃப்டர் கோவிட், இந்த கோவிட் முடிஞ்ச ஒரு சீசனில் இந்த சைனீஸ் லோன் ஆப்ரேட்டர்ஸ் வந்து பெரிய அளவில் இங்கே செயல்பட ஆரம்பித்தாங்க. ஃபண்டு வந்து வெளிநாட்டிலேருந்து வருது, இங்கே வந்து ஆன்லைன் மூலமாக உங்களுக்கு லோன்ஸ் கிடைக்கும். 5 மினிட்ஸில் உங்களுக்கு லோன் அப்ரூவல் வந்துடும், லோனும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்துடும் நீங்கள் பேங்க். பட் அதுக்கப்புறம் அவங்க ஹேரஸ் பண்ணி அதை பிரச்சனை பண்ணி இட் பிகேம் அ ஹியூஜ் மார்க்கெட். ஸ்மால் லோன்ஸ் நான் வந்து 10 லட்ச ரூபா கிடைக்குமான்னு கேட்டால் கிடைக்காது. ஐம் டாக்கிங் அப் டு 1,50,000 ஸ்மால் லோன்ஸ் இருக்கு இல்லையா, ஸ்மால் லோன்ஸ் பட் மாஸ் அப்பீல் இருக்கக்கூடிய இந்த ஆன்லைன் லோன் சர்வீசஸ் வந்து பெரிய அளவில் வளர்றதை இவங்க கவனிச்சிருக்காங்க. அதே சமயத்தில் இன்னொரு பக்கம் வந்து முத்தூட் ஃபினான்ஸ், இந்த மாதிரி என்பிஎஃப்சிஸ் ரீச்சிங் அவுட் இன்டு Tier 4 அண்ட் Tier 5 அவங்க ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதையும் ரிலையன்ஸ் கவனிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க இனிஷியலாக வந்தது ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸ்ன்னு வந்தது, ஸ்டார்ட் பண்ணது ப்ரைமரிலி இந்த லோன் செக்மெண்ட்டுக்காக. ஆன்லைன் அப்ரூவல், ரிலையபிள் கம்பெனி, இந்த ஹாரஸ்மெண்ட்லாம் இல்லாமல் கொடுக்கக்கூடிய ஒரு செயல்பாடு கொண்டு வரணுன்றதான் இவங்களோட எண்ணம். பட் அதே சமயத்தில் இந்த சைடில் பார்க்கும்பொழுது ப்ரோக்கிங் சர்வீசஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட், இது எல்லாமே வந்து இந்தியாவில் இன்னும் சன்ரைஸ் ஸ்டேஜில் தான் இருக்குது. மார்க்கெட்ஸ் வந்து 50 வருஷம் பழக்கமாக இருக்கலாம், 100 வருஷமாக பிஎஸ்சி இருக்கலான்றதெல்லாம் உண்மையாக இருக்கலாம். பட் பார்ட்டிசிபேஷன் வைஸ் நம்ம வந்து இன்னும் இன்ஃபென்சியில் தான் இருக்கும். இன்னும் வளர வேண்டியது, போக வேண்டிய தூரம் வந்து ரொம்ப தூரம். ஸோ அதை பார்க்கும்பொழுது இவங்க வந்து தே மைக்ரேட்டட் நாட் ஜஸ்ட் லோன்ஸ் ஒரு பக்கம் இருந்தாலுமே பிஎம்எஸ் லைசன்ஸ், ஆன்லைன் போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ் கொண்டு வரக்கூடிய ஒரு கேப்பபிலிட்டி இவங்களுக்கு, இவங்க மைண்டில் தான் சொன்னேன் ஸ்கேலிங். உடனே ப்ரோக்கிங் சர்வீசஸ், ரீட்டைல் ப்ரோக்கிங் கொடுக்கலாம் அப்படின்றது, மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் தேவை. இதுக்கு எல்லாமே இப்போ ரிலையன்ஸ் வந்து போய் ஒரு அப்ளிகேஷன் போட்டிங்கன்னா கிடைக்காது. பிகாஸ் யூ டோன்ட் ஹேவ் ப்ரையர் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா செபியோட ரெகுலேஷன் பிரகாரம் ஒரு 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் இந்த அண்ட் யூ ஷுட் ஹவ் மேனேஜ். ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, உலகத்தில் இருக்கக்கூடிய லார்ஜஸ்ட் ஃபண்ட் மேனேஜர், மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜராக இருக்கட்டும், பிளாக் ராக் என்ற ஒரு கம்பெனியை போய் அணுகி அவங்க அஃப்கோர்ஸ் பார்ட்னர் பண்ணிட்டாங்க. பார்ட்னர் பண்ணதும் இங்கே அப்ரூவல்ஸ் ஸ்டார்டட் கம்மிங் இன். இன்றைக்கி வந்து தேர் செபி அப்ரூவ்டு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். இன்ஃபேக்ட் அவங்களோட லிக்விட் ஃபண்ட்ஸ் அண்ட் சில ஆர்பிட்ராஜ் ஃபண்ட்ஸ் எல்லாம் ஆல்ரெடி ஓப்பனாக இருக்குது. 4 or 5 ஃபண்ட்ஸ் வந்து பிளாக் ராக் ஜியோ ஃபண்ட்ஸ் ஆல்ரெடி ஃபங்க்ஷனல். செபி அவங்களுக்கு வந்து போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் லைசன்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க, ப்ரோக்கிங், ரீட்டைல் ப்ரோக்கிங் லைசன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே இன்னும் வரும். ஐ திங்க் அந்த செயல்பாடு வந்து இன்னும் அனௌன்ஸ் பண்ணி வெளியில் வரவில்லை. ஆனாலும் திஸ் இஸ் லைக்லி டு சேர்ன் தி என்டையர் மார்க்கெட் பிளேஸ். மொபைலில் எப்படி ஆல்ரெடி ரிமெம்பர், இவங்க மொபைல் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாமே நம்பர் தான். ஸோ மொபைல் சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ் அத்தனை பேர் இருக்குது. ட்ரெண்ட்ஸ் ரீட்டைல் மூலமாக அந்த ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ் இருக்குது. இது எல்லாமே ஃபினான்ஷியல் சர்வீசஸ் கன்வெர்ட் பண்ணக்கூடிய ஒரு கேப்பபிலிட்டி வந்து இவங்களுக்கு இருக்குது. பிகாஸ் ஒன்லி அன் எக்ஸ்டென்ஷன் இல்லையா. இந்த நம்பர் நீங்கள் ஆல்ரெடி ஜியோ சப்ஸ்கிரைபராக இருந்தால், இல்லை ட்ரெண்ட் சப்ஸ்கிரைபராக இருந்தால், இல்லை சம்திங் எல்ஸ் சப்ஸ்கிரைபராக இருந்தால் உங்களுக்கு ஃப்ரீ ட்ரேடிங் அக்கௌண்ட் தரேன், டிமேட் அக்கௌண்ட் ஃபஸ்ட் இயர் ஃப்ரீ, சம் ஆஃபர். இந்த மாதிரி ஒரு ஆஃபர் கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னா மைக்ரேஷன் இன்டூ ஃபினான்ஷியல் சர்வீசஸ் பிளாட்ஃபார்ம் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி உங்களுக்கு. ஏன்னா ஜஸ்ட் அ கொஸ்டின் ஆஃப் ஆட் ஆன், அந்த அடிஷ்னல் கேப்பபிலிட்டி தான் கொண்டு வரணும். ஸோ இட் இஸ் அ ஹியூஜ் கேம் தட் இஸ் வெயிட்டிங் டு அன்ட்ராவல். என்னோட பார்வையில் இது வந்து ப்ரோக்கிங் இண்டஸ்ட்ரியை வந்து திருப்பி போடக்கூடிய ஒரு கேப்பபிலிட்டி இந்த ஒரு யூனியனுக்கு இருக்குது. ஏன்னா பிளாக் ராக்கும் சின்ன கம்பெனி கிடையாது,
லார்ஜஸ்ட் ஆகும் $1 trillion. இன்ஃபேக்ட் நம்ம எக்கானமி சைஸை விட அவங்க மேனேஜ் பண்ணக்கூடிய ஃபண்ட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து 3.4 trillion or 3.3 trillion whatever அவங்க மேனேஜ் பண்ணக்கூடியது எங்கேயும் இருக்குது. இட்ஸ் அட்லீஸ்ட் ட்வைஸ் தட் இன் டர்ம்ஸ் ஆஃப் அசெட்ஸ் அண்டர் மேனேஜ்மெண்ட். அந்த சைஸில் இருக்கக்கூடிய ஒரு பார்ட்னர் தான் ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீஸுக்கு, ப்ரோக்கிங்க்கு, மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு, பிளாட்ஃபார்ம் டெவலப்மெண்ட்டுக்கு கொண்டு வரக்கூடிய பார்ட்னர். ஸோ அந்த ஸ்கேல் எப்படி இருக்குன்றது நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா ஐ திங்க் இட்ஸ் ஹியூஜ். சார், இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ 10 lakh crore வந்து அவங்களுடைய ஆனுவல் டர்ன்ஓவராக இருக்குது அப்படின்றப்ப அந்த கம்பெனியை சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதே சமயத்தில் பார்த்தோம்னா பொதுவாக அந்த டூ மச் ஆஃப் ஓவர் டைவர்சிஃபிகேஷன் அப்படின்றது பிரச்சனை அப்படின்றதையும் நிறைய பேர் சொல்கிறத கேட்க முடியுது. இப்போ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸை பொறுத்தவரையில் அவங்களுடைய முதல் பிஸ்னஸ்லேருந்து அடுத்தடுத்து அதை எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்டே போயிட்டே இருக்காங்க. அது வந்து ஒரு இன்வெஸ்டர் பர்ஸ்பெக்டிவில் பார்க்கும்போது ட்ரஸ்ட்டை கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை இந்த கம்பெனி மேலேயும் நம்ம ஒரு செக் அண்ட் பேலன்ஸ் வச்சுக்கணும், ஏன்னா என்னைக்கு வேணாலும் எப்படி வேணாலும் மாறலாம் அப்படின்ற ஒரு சிந்தனை அவசியம் நினைக்கிறீங்களா? நீங்கள் கேட்குற கேள்வி வந்து பொருந்தும். இட்ஸ் நாட் தட் இட் இஸ் அ ராங் கொஸ்டின். பட் அந்த மாற்றம் அந்த கம்பெனி வந்து அந்த நேரத்தில் செய்யவில்லை என்றால் இன்றைக்கி ரிலையன்ஸ் வந்து இந்த லெவலில் இருந்திருக்காதுன்றது தான் என்னோட வியூ. நோக்கியாவுக்கு நடந்த கதை, பிளாக்பெரிக்கு நடந்த கதை ரிலையன்ஸுக்கு நடந்திருக்கும். நான் வந்து எனர்ஜி ஆயில் டு பெட்ரோ கெமிக்கலில் நான் பெரிய ஆளாக இருக்கிறேன், இது எனக்கு ரொம்ப தெரிஞ்சது அப்படின்னு உட்காந்தேன். உலகம் எலக்ட்ரிக் வெஹிக்கிளை நோக்கி மூவ் ஆகுது. நெக்ஸ்ட் ஆர்குமெண்ட் நம்ம அதிலே பிடிச்சிருந்தோம்னா அவுட். ரெண்டாவது, ஸ்லோலி பட் ஷுவர்லி அந்த கன்சம்ஷன் ஆட்டிடியூட் வந்து இந்தியாவில் பெருசாக வளர்ந்து கொண்டே இருக்குது. டெமோகிராஃபிக் டிவிடெண்ட்னு சொல்கிறோம். அப்படின்னா வயசு வந்து குறையும் பொழுது தி ஏர்னிங் பாப்புலேஷன் இன் இந்தியா இஸ் த ஹையஸ்ட் இன் த வேர்ல்டு சோஃபர். டெமோகிராஃபிக் டிவிடெண்ட் அதுதான் அர்த்தம். ஸோ இவங்க கையில் பணம் இருக்குது. பணம் இருந்தால் கன்சியூம் பண்ணுறது தான். அது ஏதோ ஒன்று, ஒரு கடன் வாங்கி காரை வாங்குறதோ, இல்லை படத்துக்கு போகிறதோ, இல்லை நல்ல உடைகளை போடுறதோ, இல்லை பையிங் இட் த்ரூ குவிக் காமர்ஸ் அண்ட் ஆன்லைனாக இருக்கட்டும். ஐ திங்க் ஆல் ஆஃப் தீஸ் ஆர் வாட் த சேஞ்ச் த எக்கானமி இஸ் டுடே. இந்த எக்கனாமிக் க்ரோத்ன்றது ஹஸ் பீன் ஃபியூவல்டு பை ஆக்டிவிட்டீஸ் லைக் திஸ் தான். கன்சியூமரிசம் தான் இந்த பெரிய அளவில் வளர்ச்சியை தந்திருக்கே தவிர இட் இஸ் நாட் தட் ஸ்கூட்டர் இருக்கட்டும், ஆயில் இருக்கட்டும்னு உட்காந்துருக்கிறவங்க கிடையாது. ஸோ இந்த குறிப்பிட்ட நேரங்களில் அந்தந்த கன்சியூமர் ஃபேஸிங் பிஸ்னஸுக்குள்ளாக கன்சியூமர் ஃபேஸிங் அதுதான் தே டிட் நாட் டைவர்சிஃபை அண்ட் ரேண்டம். டோட்டலி அன்கனெக்டட் பிஸ்னஸ் தான். நீங்கள் ஆயில் டு கெமிக்கல் கம்பெனிக்கு என்ன வேலை, ரீட்டெயிலுக்குள்ளே என்ன போகணும்னு கேட்டால் இதுதான் கன்சியூமர் ஃபேஸிங் பிஸ்னஸாக இருக்கட்டும். ஏன்னா ஆயில் டு கெமிக்கல் இஸ் நாட் அ கன்சியூமர் ஃபேஸிங் பிஸ்னஸ் இல்லையா? இட் இஸ் மோர் கவர்மெண்ட். இட்ஸ் அ B2B தான் அது. இட்ஸ் நாட் அ B2C பிஸ்னஸ். பட் B2Cயில் தான் உங்களுக்கு லாபம் வருதுன்றது ஐ திங்க் தே ஹவ் அண்டர்ஸ்டுட். அண்ட் தட் இஸ் வை தட் அந்த டிரான்சாக்ஷன் செஞ்சதே அதுக்கான காரியம். ஸோ ஐ திங்க் அந்த டைவர்சிஃபிகேஷன் இஸ் ஜஸ்டிஃபைட். சென்சிபிளாக பிளான் பண்ணி தான் போயிருக்கோம். மீடியா அண்ட் என்டர்டெயின்மெண்ட் எது நடந்தாலும் நம்ம கன்சியூம் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். இந்தியா நாட்டில் ஹையஸ்ட் ஜென்ரேட்டர் ஆஃப் மூவிஸ் ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடியது நம்ம உலகத்திலே நம்ம தான். இது அது ஒன்று. ஓடிடி கன்சம்ஷன் வந்து இப்போ ஃபோன் மூலமாக கொடுத்தா இங்கே உட்காந்து இங்கேயே பார்த்துருவீங்க. அதுக்கு வந்து இன்டர்நெட் நான் கொடுத்தீங்கன்னா என்னை நம்பி தான் நீ இருக்க போகிற. ஸோ தட் பிகம் நெக்ஸ்ட். உனக்கு அந்த இன்டர்நெட் மூலமாக ஷாப்பிங் பண்ணணும், உட்காந்த இடத்துலேருந்து நீ வாங்கணும், குயிக் காமர்ஸ், அதுக்குள்ள கடைகளும் நான் தரேன், அது சமயத்து என்னோடய பிளாட்ஃபார்ம்ஸில் நீ யூஸ் பண்ணி பண்ணுற. இப்போது க்ரோயிங் லைன் வந்து ஸ்டாக் ப்ரோக்கிங் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், அது வந்து அசெட்ஸ் அண்டர் மேனேஜ்மெண்ட் க்ரோவாக இருக்குது. அதிலே நான் வரேன், நீ என் மூலமாக இன்வெஸ்ட் பண்ணேன். ஏன்னா என்னோடய பிளாட்ஃபார்ம், என்னோடய ஃபோன் கனெக்ஷன், என்னோடய அக்கௌண்ட் அப்படின்னு வரும்போது அகெயின் இட் இஸ் ஆல் ஃபோக்கஸ்ட் அட் த கன்சியூமர். அவனுக்கு என்னென்ன தேவையோ அந்த நீடை வந்து நான் ஃபுல்ஃபில் பண்ணுற வகையில் அந்த டைவர்சிஃபிகேஷனால் இந்த கம்பெனிக்கு வந்து பாதிப்பு வராது எனக்கு தெரிஞ்சு. ஐ திங்க் பட் தே ஆர் ஹார்வெஸ்டிங் that consumer facing nature of their business. எங்கெங்கெல்லாம் வந்து சேலஞ்ச் இருக்கோ அங்கெல்லாம் அவங்க வந்து பார்ட்னர் பண்ணுறாங்க. கரெக்ட். எங்கெங்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை அவங்களே கிராப் பண்ணிக்கிறாங்க. டைம் டு டைம் வந்து ஒரு குயிக் டெசிஷன் மட்டும் இல்லை, ரைட் டெசிஷன் எடுக்கிறதும் ஐ திங்க் அவங்களோட வெற்றிக்கு முக்கியமான காரணமாக இருக்குன்னு நினைக்கிறேன் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். பங்குச்சந்தை, ரியல் எஸ்டேட், தங்கம் அப்படின்னு நீங்க முதலீடு செய்யறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஆனா உங்களோட கோலுக்கு ஏத்த மாதிரி எப்போ இதுல முதலீடு செய்யறதுன்னு குழப்பமா இருக்கா? இனிமேல் அந்த குழப்பத்தை விடுங்க. நீங்க பொருளாதாரம் சம்பந்தமான எல்லா சந்தேகங்களையும் ETtamil ஆஃபீஸுக்கே நேரடியா வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும். அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை அனுப்புங்க. நாங்க உங்களை தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்றோம். இல்ல என்னால ETtamil ஆஃபீஸுக்கு நேரடியா வர முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களோட சந்தேகங்களை ஒரு வாய்ஸ் நோட்டாவோ இல்லை வீடியோவாவோ ரெக்கார்ட் பண்ணி கீழே தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. எக்ஸ்பர்ட்ஸ் உங்களோட சந்தேகங்களுக்கு பதிலளிப்பாங்க.